இயேசுவின் மன்னிப்பை பெற்ற பெண். கடவுளின் அன்பையும் மன்னிப்பையும் பற்றி மக்களுக்கு கற்பிக்க இயேசு வந்தார். அவர் ஏற்ற தாழ்வின்றி அனைவருடனும் அன்பாக பழகினார். பாவம் செய்யாமல் கட்டளைகளை கடைபிடித்து நல்லவர்களாய் வாழ்பவர்கள் மட்டுமே கடவுளின் அன்பிற்கு தகுதியானவர்கள் என்று சிலர் நினைத்தார்கள். ஆனால் ஒவ்வொருவர் மீதும், ஏன் தவறு செய்தவர்கள் மீதும் கடவுள் அக்கறை காட்டுகிறார் என்பதை இயேசு அவர்களுக்கு காட்டினார். ஒரு நாள் இயேசு சீமோன் என்ற பரிசேயரைச் சந்திக்கச் சென்றார். அங்கு நடந்த நிகழ்வு அறையில் இருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மற்றும் அவர்களுக்கு அன்பு மற்றும் மன்னிப்பு பற்றிய ஒரு முக்கியமான பாடத்தை கற்பித்தது. ஒரு நாள் இயேசு சீமோனின் வீட்டிற்குச் சென்றார். சீமோன் ஒரு பரிசேயர். அவர் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்தார். அவர்கள் உணவு உண்ண அமர்ந்திருந்தபோது ஊரில் இருந்து பாவியான ஒரு பெண் உள்ளே வந்தாள். அனைவருக்கும் அவளை தெரிந்திருந்தது. அந்த பெண் மிகவும் விலை உயர்ந்த நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தாள். அவள் தன் பாவங்களை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டாள். அவள் இயேசுவின் பாதத்தில் மண்டியிட்டு அழ ஆரம்பித்தாள். அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதங்களை நனைக்கும் அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதன்பின் அவள் தன் கூந்தலால் அவர் பாதங்களை துடைத்தாள். பின்னர் அவர் பாதங்களை முத்தமிட்டு அந்த நறுமண தைலத்தை அவரது பாதத்தின் மீது ஊற்றினார். பரிசேயரான சீமோன் ஆச்சரியப்பட்டார். அவர், இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆனால் சீமோன் என்ன நினைக்கிறார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். எனவே அவர், சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும். கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். அவர்களால் பணத்தை திருப்பிச் செலுத்த முடியவில்லை. அதனால் கடன் கொடுத்தவர் இருவரது கடனையும் தள்ளுபடி செய்தார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்னர் அவர் அந்த பெண்ணின் பக்கம் திரும்பி சீமோனிடம், இந்த பெண்ணை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் கால்களை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு இயேசு அந்த பெண்ணிடம், உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உமது நம்பிக்கை உம்மை மீட்டது. அமைதியுடன் செல்க என்றார். கடவுளின் அன்பும் மன்னிப்பும் எல்லா மக்களுக்கும் உரிமையானது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு காட்டுகிறது. அந்த பெண் தனது பாவத்தை உணர்ந்து மனம் நொந்து அழுதாள். அது மட்டுமின்றி இயேசுவின் காலடிகளில் தனது பாவங்களை முழுவதுமாய் வைத்து மன்னிப்பு வேண்டினாள். இயேசுவும் அவளை முழுவதுமாய் மன்னித்து அவளுக்கு நிலையான அமைதியை பரிசாக அளித்தார். மக்களை அவர்களின் கடந்த காலத்தை வைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும்
சீமோனுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் கற்பித்தார். முடிவில் இயேசு அந்த பெண்ணுக்கு அமைதியையும் புதிய தொடக்கத்தையும் கொடுத்தார். நாம் உண்மையிலேயே நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி கடவுளின் அன்பை நம்பி அவரிடம் மன்னிப்பு கேட்கும்போது நாமும் மன்னிக்கப்படலாம் என்பதே இது நமக்கு நினைவூட்டுகிறது. நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.